பேர் ரித்திகா, ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். இப்போ நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷனை கவனமா கவனிச்சுட்டு நீங்க தான் டெசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த தீபாவளி ஹெல்த்தியான தீபாவளியா கொண்டு போகணுமா இல்ல அன்ஹெல்த்தியான தீபாவளியா கொண்டு போகணுமான்னு. ஏன் தீபாவளியும் ஹெல்த்தையும் ரிலேட் பண்றீங்க கேட்பீங்க. கண்டிப்பா கொஷின் வருது இல்லைங்களா? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தீபாவளினா என்ன பண்ணுவோம்? நிறைய ட்ரெஸ் எடுப்போம், நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம். எல்லாருமே அன்னைக்கு ஸ்வீட்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகமா நம்ம வந்து ஃபுட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையில்லாததை விட அதிகமா ஃபுட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அது ஹெல்த்தியான ஃபுட்ஸா இருந்தாலுமே நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நிறைய சாப்பிடுவோம். ஃபங்க்ஷன் மோட்னாவே அதுதான், கரெக்ட்டுங்களா? பட் நீங்க அதுக்கப்புறமா யோசிச்சு பாருங்க. தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கும், நிறைய கூட்டமா ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. ரீசன் என்னன்னு போய் பாத்தீங்கன்னா, கோல்டு, ஃபீவர், டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் அதுக்கு காரணம். நீங்க எக்ஸஸா சாப்பிட்ட சாப்பாடு, அதாவது சுகருடைய அளவு அதிகமாக உங்களுடைய இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாகும். இம்யூனிட்டி லெவல் கம்மியாகிறதுனால உங்களுக்கு கோல்டு, ஃபீவர்லாம் அஃபெக்ட் ஆகும். அன்ஹெல்தியா நீங்க சாப்பிட்டதுனால விளைவு என்ன ஆச்சுன்னா டைஜஷன் இஷ்யூஸும் வந்து. ஸோ இதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டல் விசிட் போறீங்களா? இல்ல இந்த தீபாவளிய பெர்ஃபெக்ட்டா உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாத்தி நீங்க வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ பண்ணி நெக்ஸ்ட் தீபாவளிக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் எடுத்து ஹெல்த்தியா இருக்க போறீங்களா? ஸோ இந்த டெசிஷன் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த டெசிஷன் எடுத்தாலும் அது உங்களுக்கு தான் சாரும். சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கரெக்ட் டெசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். வெரி ஆல் த பெஸ்ட்.